நவியா மார்க்கெட் வழங்குகிற பங்கு பரிந்துரை ஆம்டெக் ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நிறுவனம், முன்னணி நிறுவனம். ஆம்டெக் ஆட்டோ என்பது இந்தியாவில் இருக்கிற ஆட்டோமேட்டிக் காம்போனன்ட்ஸ் சப்ளையர்களில் ஒரு முக்கியமானது ஒரு நிறுவனம். அவர்களுக்கு யூகேயிலே ஒரு சப்சிடரி நிறுவனம் இருக்கிறது, ஜெர்மனியிலே ஒன்று இருக்கிறது, யுனைடெட் ஸ்டேட்ஸிலே 2 சப்சிடரி நிறுவனங்கள் இருக்கின்றன. இந்தியாவில் இருக்கிற 3 தொழிலகங்களில் 2 ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ். ஆட்டோ காம்போனன்ட் இண்டஸ்ட்ரியே கடந்த 4-5 ஆண்டுகளில் 28% வருடம் வளர்ச்சி கண்டிருக்கிறது. ஆனால் 2008-9 மட்டும் அது அதற்கு முந்தைய ஆண்டு 18 பில்லியனாக இருந்த வருவாயிலிருந்து 16 பில்லியனாக குறைந்தது. உலக அளவிலே ஒரு பொருளாதார மந்தம் வந்தது. அதற்கு காரணம் ஏற்றுமதி தொழில் 22% ஆம்டெக் ஆட்டோ செய்து கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய வாய்ப்புகள் குறைய காரணம் இல்லை என்று நினைக்கிறோம். காரணம், இப்போது ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுக்கப்பட்டு பல்வேறு நாடுகளிலும் கூட ஆட்டோ விற்பனை சிறப்பாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவிலும் மிக அதிகமாக இருக்கிறது. ஆம்டெக் ஆட்டோ என்பது OEM என்று சொல்லப்படுகிற பொருட்களை தயாரிக்கிறது. ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ். ஃபோர்டு, GM, ஹோண்டா, மாருதி சுசுகி, ரினால்ட், கிரைஸ்லர் போன்ற நிறுவனங்கள் இவரிடமிருந்துதான் அவர்களுக்கு தேவையான பாகங்களை வாங்கி கார்களிலே, வண்டிகளிலே சேர்க்கிறார்கள். ஆக இது ஒரு சாதகமான விஷயமாக பார்க்கலாம். ஆம்டெக் ஆட்டோ ஒரு லாபம் ஈட்டுகிற நிறுவனம். அவருடைய வருமானம் கடந்த ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் 27% உயர்ந்திருக்கிறது ஆண்டுக்கு ஆண்டு. அவருடைய லாபம் என்பது 50% ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்திருக்கிறது. 2009-10 மட்டுமே ஒரு விதிவிலக்கான ஆண்டாக இருந்திருக்கிறது பைனான்சியல் கிரைசிஸ் காரணமாக. வரும் காலத்திலும் இதேபோல அது லாபம் ஈட்டும் என்று எதிர்பார்க்கலாம். ஆம்டெக் ஆட்டோ இப்போது விற்றுக் கொண்டிருக்கிற விலை கிட்டத்தட்ட அதனுடைய புக் வேல்யூ அளவிற்கு தான் இருக்கிறது. அதனுடைய PE 22 தான் இருக்கிறது. அவர்களுடைய ஒப்பிடக்கூடிய 2009 டிசம்பர் 3வது காலாண்டு, 2008 டிசம்பர் 3வது காலாண்டில் பார்க்கிற போது வருமானம் 25.2% உயர்ந்திருக்கிறது. அவருடைய ஆபரேட்டிங் ப்ராஃபிட் 65% உயர்ந்திருக்கிறது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், வரிக்கு பிந்திய லாபம் 72% உயர்ந்திருக்கிறது. அதனுடைய டெக்னிக்கல் சார்ட் இங்கே இருக்கிறது. ஆம்டெக் ஆட்டோ அதனுடைய வாங்குகிற விலை 182 மேல் இருக்கிற போது அதை வாங்கலாம். அதற்கான இலக்கு விலை 249 மற்றும் 320. இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பினால், அதனுடைய சப்போர்ட் லெவலுக்கு கீழே போகிற பொழுது அது 150 வரை வர முடியும். 150க்கு கீழே போகிற போது அதை தவிர்த்து விடுவது நல்லது. 52 வாரத்திலே அது 239 ரூபாய் அதிகபட்ச விலையாகவும், கடந்த 52 வாரங்களில் 74 ரூபாய் குறைந்தபட்ச விலையாகவும் வந்திருக்கிறது. 200 நாட்களிலே மூவிங் ஆவரேஜ் 159 ரூபாயாக இருக்கிறது. 20 நாட்களில் அதனுடைய வர்த்தகம் நடந்த அளவு 4.77 என்கிற ஒரு கணிசமான அளவிலே நடந்திருக்கிறது. கவனிக்க வேண்டிய விலைகள் 240க்கு மேலே போனால் வாங்கலாம், 320 வரை போக முடியும். 150க்கு கீழ் போனால் விற்க வேண்டும், 125 வரை போக முடியும். வணக்கம்.